ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் இன் இன்ஜின் பார்ட்ஸ். அதாவது ஒரு இன்ஜினில் இருக்கிற இனர்ஷியா ஃபோர்ஸை நம்ம எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு கிராங்க் இன்ஜின், அதாவது ஒரு கிராங்க் ஷாஃப்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்லைடிங், அதான் ஒரு பிஸ்டன். ஸோ அந்த பிஸ்டன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கனெக்டிங் ராட் மூலமாக வந்து கனெக்டிங் ராட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகுனா இந்த கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும் போது இந்த பிஸ்டன் இந்த ஸ்லைடிங் ஏரியாவில் ஸ்லைடாகி போயிட்டு வரும். ஸோ இது என்ன ஸ்லைடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹரிசாண்டல் பிஸ்டன் இன்ஜின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து ஹரிசாண்டலாக போயிட்டு வரும். ஸோ நம்ம இதை வச்சு தான் இப்போ வந்து ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு சுற்றும் போதும் ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா தீட்டா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா பை. ஸோ இந்த கனெக்டிங் ராட்லேருந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு இருக்கிற லென்த்து பார்த்திங்கன்னா எல். அதே மாதிரி சென்டர் ஆஃப் தி கனெக்டிங் ராட் டு தி இந்த சென்டர் ஆஃப் தி கிராங்க் ஷாஃப்ட் டு தி கனெக்டிங் ராட் பார்த்திங்கன்னா ஆர். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் எழுதுவோம். ஸோ நம்ம பார்த்தோன்னா நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஓகே, வேணால் ஒரு தடவை இந்த இடத்துல நான் இந்த பேப்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடணுன்றதுனால நான் இதை வந்து தனியாகவும் எழுதிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா length of the connecting rod, அடுத்து பார்த்தோன்னா ஆர். of the crank. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பை என். ஓகே, நமக்கு இங்கே இருக்கிற தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் பையோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்க அந்த என் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு லென்த் பை ரேடியஸ். ஸோ அதாவது இங்கே இருக்கிற இந்த லென்த்தை நம்ம ஆரால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னா இதில் வர ஆங்கிளை வச்சு அந்த ஆங்கிளை வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில முக்கியமான ஃபார்முலாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலா பேர் வந்து வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் பார்க்கலாம். வெலாசிட்டி ஆஃப் தி பிஸ்டன் is equal to omega r by sin theta plus sin 2 theta by 2n. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட வேல்யூ வந்து L/R. ஸோ இது ஒரு சின்ன ஃபார்முலாவாக இருந்தாலும் மறந்துடக்கூடாது. அது வச்சு தான் நம்ம எல்லா சமயம் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி பிஸ்டன்.
ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை என். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்க 2 இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் அந்த மாதிரி இது வந்து நீங்கள் கொஞ்சம் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம டைமுக்கு ஆன்சர்ஸை கொண்டு வரணும் அப்படின்றப்ப நம்ம உட்காந்து ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணிருக்க முடியாது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் வந்து தரவாக வச்சுருந்தீங்கன்னா தான் ஈஸியாக வந்து சம போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஃப் தி கனெக்டிங் ராட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் கனெக்டிங் ராட் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா இன்ட்டு காஸ் தீட்டா பை ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் கனெக்டிங் ராட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் சைன் தீட்டா இன்ட்டு n மைனஸ் 1 பை n ஸ்கொயர் தப்பாக சொல்கிறேன் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை n ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் ஆஃப் 3/2. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து ஆக்சிலரேஷன் ஆஃப் கனெக்டிங் ராடை கண்டுபிடிக்க முடியும். ஓகே சரி, அடுத்து நான் வந்து ஒரு கொஷின் பார்த்தோன்னா நமக்கு இதில் இருக்க எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ நான் கொஷினை எழுதிட்டு உங்களுக்கு மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்தது வந்து ஏதோ ஒரு 4 ஃபார்முலாஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த 4 ஃபார்முலாஸில் ஒரு முதல் ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலாவில் சின்ன சம் போட்டு பார்ப்போம். ஸோ அது இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ கற்றுக்கிட்டதை வச்சு ஒரு சம் போட்டோன்னா நமக்கு எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்போ அடுத்து நேராக ப்ராப்ளம்ஸ்குள்ளே வந்துடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிவன் டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கிவன் டேட்டா ஓகே பார்த்தோன்னா நம்ம படிப்போம் ஃபஸ்ட்டு. If the crank connecting rod are 300 mm and 1 meter long respectively. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு கனெக்டிங் ராட் வந்து 300 mmனும் கிராங்க் அண்ட் கனெக்டிங் ராடுன்றதுல எழுதிருக்கணும். ஓகே, கிராங்க் அண்ட் கனெக்டிங் ராடில் பார்த்தீங்கன்னா கிராங்க் வந்து 300 mmமும் கனெக்டிங் ராட் வந்து 1 m அதாவது 1 மீட்டர் லாங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி கிராங்க்கு, அப்புறம் லென்த் ஆஃப் தி கனெக்டிங் ராடு ரெண்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ கிராங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நொட்டேஷன் 6, அதாவது நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி தான் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த லென்த்தாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட லென்த்து பார்த்திங்கன்னா L. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பார்த்திங்கன்னா L. ஸோ நான் இப்போ ரெண்டுத்தோட வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 300 mmல கொடுத்துருக்காங்க, அதாவது மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 m லாங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 மில்லிமீட்டர் 1 மீட்டர். இப்போ நம்ம இந்த 1 மில்லிமீட்டரை நம்ம வந்து மீட்டராக மாற்றி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்பயும் போல் தான் இது 1000 மில்லிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்த்தோன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லி அந்த கிராங்க் ரொட்டேட்ஸ் அட் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 200 RPM சொல்லிட்டாங்க. ஸோ RPM கொடுத்துட்டாங்க. RPM என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸ்பீட் ஆஃப் தி தெரியுதா? ஓகே, ஸ்பீட் ஆஃப் தி கிராங்க். ஸோ பார்த்தீங்கன்னா கிராங்க் என்ன ஸ்பீடில் சுற்றுது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு RPM கொடுத்துருக்காங்க. ஸோ n is equal to 200 RPM.
அதாவது என்னன்றது, அதாவது கேபிட்டல் என்னன்றது பார்த்திங்கன்னா வந்து ஆர்பிஎம் நோட்டேட் பண்ணும். ஸோ உங்கள்கிட்ட இப்போ வந்து ஆர்பிஎம் தெரியும், நமக்கு ஆர்பிஎம் தேவையில்லை, நமக்கு தேவை ஒமேகா, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ நம்ம வந்து இந்த ஆங்குலர் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒமேகா அந்த எண்ணை வச்சுட்டு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n is equal to 2πn/60. ஸோ பார்த்தீங்கன்னா 2πn/60ன்றப்ப 2 × π இன்ட்டு என்னோட வேல்யூ 200/60 அப்படின்னு வருது. ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா, ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ கால்குலேட்டர் இருந்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். 2 × 200/60. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20.94 அப்படின்னு வருது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 94 radians per second. ஸோ பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயரை வந்து ரேடியன்ஸ் பெர் செகண்டில் சொல்லுவாங்க. அதாவது வெறும் ஸ்பீடை மட்டும் சொன்னாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, அதை ஆர்பிஎம்னு அதோட யூனிட்டை சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ ரேடியன்ஸ் பெர் செகண்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டினில் டு ஃபைண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, என்னென்னத்தை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட், ஸோ டு ஃபைண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது டீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது கிராங்க் ஆங்கிள் அட் விச் அதாவது மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்கர்ஸ். ஸோ டீட்டா வந்து எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்கர் ஆகுதோ அந்த ஆங்கிளை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓகே, இது ஒரு மேக்ஸ் ஏரியா, மேக்ஸ் வெலாசிட்டி, மேக்ஸ் வெல் ஆஃப் டீட்டான்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் தி பிஸ்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்டன் வந்து அதோட மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் அது அங்கே ஸ்லைட் ஆகுது அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ ஸ்பீடில் அது ஸ்லைட் ஆகுது, சுற்றும் போது இது பின்னாடியும் முன்னாடியும் போயிட்டு ஸ்லைட் ஆகிற இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் ஸ்லைட் ஆகுது, ஐ மீன் ஹையஸ்ட் வெலாசிட்டி, மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸ் வெலாசிட்டி ஆஃப் எ பிஸ்டன். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நார்மலாக வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டனுக்கு விபின்னு சொல்லுவோம். இது மேக்ஸுன்றதுனால இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு மேக்ஸ் போட்டுடலாம். ஸோ தனியாக தெரியணுன்றதுக்காக. ஸோ நம்ம இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ டூ கொஸ்டின் மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ், இந்த சம்மில் இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியுதா? ஓகே, தெரியுது. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறதுக்கு வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லி தந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அதுதான், வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் ஒமேகா ஆர் சைன் டீட்டா சைன் 2θ பை 2n. ஸோ நம்ம அதை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். ஒமேகா ஆர் இன்ட்டு sin theta into plus sin 2θ by 2n ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது வெலாசிட்டியை மட்டும்தான் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நமக்கு கேள்வியில் கேட்டிருக்கிறது என்னென்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம மேக்ஸிமம் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் நமக்கு தெரியும். அதாவது கண்டிஷன், அந்த கண்டிஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைன்டு கண்டிஷன். நம்ம டிஃப்ரென்ஷியல் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் பை டிஃப்ரென்ஷியல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியல், அதாவது நம்ம வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டனை டிஃப்ரென்ஷியல் பண்ணி அது 0ன்னு வந்துச்சுன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி. 0ன்னு வந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி. When we differentiate the velocity of the piston, we get 0, then it's the maximum velocity. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற கண்டிஷன். இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அந்த விபி அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த விபி. ஸோ நீங்கள் விபியும் விபி மேக்ஸையும் குழப்பிக்கக்கூடாது. ஸோ நம்ம விபி மேக்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம மேக்ஸிமம் வெலாசிட்டி நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை ஃபார்முலா வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஆஃப் W இன்ட்டு R இன்ட்டு sin theta ப்ளஸ் sin 2 theta by 2n. அதில் பார்த்தீங்கன்னா ஓகே டி டீட்டா. ஓகே, இதில் நம்ம எப்பயும் இப்போ இதில் என்னென்னா இது ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட் விஷயம். ஸோ இருங்க, நான் வேறு ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகாவும் ஆரும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால அது எப்பயும் போல வெளியே வந்துடும். ஒமேகா இன்ட்டு R அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காசாக மாறிடும். காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் 2 தீட்டா. ஓகே, இந்த இடத்துல ஏன் 2 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin n தீட்டா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு காஸ் n தீட்டா. ஸோ இந்த இடத்துல 1 இருந்ததா, இந்த இடத்துல 1 இருந்ததாகவும் 1 இன்ட்டு சைன் தீட்டான்னு வந்த மாதிரியும், இங்கே இடத்துல 2 இருக்கிறதுனால 2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்த மாதிரியும் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 2n இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பார்த்தோன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ அதை ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸை நான் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் 0 இருக்குது. ஸோ இந்த டபிள்யூவும் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ நான் அதை இங்கே எடுத்துகிட்டு போய் டிலீட், அதை வந்து சுத்தமாக அது இல்லை கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் 2 தீட்டா பை 2n இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இந்த பக்கம் போய். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காஸ் தீட்டா 2 காஸ் 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம். 2n காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் 2 தீட்டா பை 2n இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு விதமான ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து பிரித்து வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 காமனாக இருக்குது. ஸோ என் கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல என் கிடையாதுன்றதுனால. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 காமனாக எடுத்துகிட்டு n காஸ் தீட்டா ப்ளஸ் 2 கிடையாது, சாரி 2 தான் வெளியே எடுத்துட்டோமே, காஸ் 2 தீட்டா. ஓகே, இதோட 2 வந்து இந்த தீட்டாவோட 2ன்றதுனால இது தனியாக இருக்குது. ஸோ பை 2n இஸ் ஈக்குவல் டு 0. பார்த்திங்கன்னா 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மள்ட்ட இருக்க அந்த எண் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ நம்ம இந்த எண்ணை இங்கே எடுத்துகிட்டு போய் அதோட இதையும் வந்து முடிக்கிறோம், கேன்சல் பண்ணுறோம். ஸோ n காஸ் தீட்டா ப்ளஸ்
cos 2 theta is equal to 0. ஸோ நம்ம இப்படி கொண்டு வந்தாச்சு. நம்ம இதுக்கு மேலே இதோட வேல்யூஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இது வந்து இந்த ஒரு சமுக்கு இப்படி தான் வருது. ஸோ நம்ம வேறு வழியிலையே ஸோ நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா அது ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சிக்னாமெட்ரி தானே. நம்ம M1 M2 M3 நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரென்ஷியல் பண்ணாலே ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். பார்த்தீங்கன்னா cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. ஸோ நம்ம இந்த மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் இப்படி எழுதுனதுனால இந்த இடத்துல நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n cos theta ப்ளஸ் இதுக்கு பதிலாக இதோட வேல்யூவை நான் எழுதுறேன் 2 cos square theta minus 1 is equal to 0. ஸோ இதை நான் ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணால் இதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக நான் இதை ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்கொயரோட வேல்யூ, அப்புறம் ஸ்கொயர் இல்லாதது, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 2 cos square theta plus n cos theta minus 1 is equal to 0. ஸோ இதில் இருக்க அந்த n அதுக்கு ஒரு ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சின்ன ஃபார்முலா தான் இந்த இடத்துல இருக்குது. n is equal to L by R. ஸோ நம்ம அந்த ஃபார்முலா வந்து வச்சு இந்த இடத்துல என்னோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் n is equal to L by R. வாட் இஸ் தி லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300,000. ஆக்சுவலாக எல்லாமே வந்து எம்எம்மில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து இப்போ எம்எம்மில் பண்ணுறோம். கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்றது செக் பண்ணியாச்சு. எம்எம் ஓகே. இப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 cos square theta plus 3.33 cos theta minus 1 is equal to 0. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்புறம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிஎக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் இருக்கிறது அப்படின்றது காரணத்தினால எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈஸியாக, அதாவது காஸ் டீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு, அப்புறம் அதை வச்சு டீட்டாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காஸ் டீட்டா. ஸோ இப்போ வந்து காஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றதுனால காஸ் டீட்டாவை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதாவது காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியுமா? ஓகே, ஃபார்முலா தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம பி இருக்கிற இடத்துல 3.3யும் ஏ இருக்கிற இடத்துல 2ஐயும் அப்புறம் -1 அப்படின்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த இடத்துல நீங்கள் சீனே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ சார் தப்பாக எழுதியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இருக்க சின்னு இருக்கிற இடத்துல -1ஓட வேல்யூவும் நம்ம கால்குலேட் வச்சு சம் போட்டோன்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி தப்பாக இந்த இடத்துல நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ சின்ன ஃபார்முலா தான், குவாட்ராட்டிக் ஃபார்முலா தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே சரி, ஓகே. இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல எக்ஸுன்றது பார்த்திங்கன்னா காஸ்
cos theta. ஸோ இந்த cos theta is equal to minus bனப்போ minus 3.3 plus or minus root of b square minus 4ac அப்படின்றப்ப b square 3.33 square minus 4ac 4 into 2 into c ஓட வேல்யூ minus 1 by 2 into 2. ஸோ நம்ம எப்படி போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இதை கால்குலேட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு தான் கால்குலேட்டர் இருக்கே. பார்த்தீங்கன்னா ஒரு டிவைட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். டிவைட் சிம்பிளில் -3.33. ஓகே ஃபஸ்ட் நான் வந்து இதோட வேல்யூ முடிச்சுப்போம். ஏன்னா ரூட் ஆஃப் 3.33 ஸ்கொயர் மைனஸ் bracket open 4 into ஏயோட வேல்யூ வந்து 2 into சியோட வேல்யூ வந்து -1 ரைட்டில் c is equal to 4.36ன்னு வருது minus 3.33. இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றதுல இந்த ப்ளஸ்ன்னுன்ற அந்த நொட்டேஷன் வந்துருச்சு. இது எப்படி வேணால் வரலாம், அதனால் ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. 4.3690. ஓகே இது போதும். ஓகே பை 2 2s are 4 சிம்பிள் ஃபார்ம்லாம் தான், சிம்பிள் சம் தான். ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபுல்லாகவே இங்கே கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிட்டு -3.33 ப்ளஸ் 4.36 டிவைடட் பை 4 is equal to எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.25 வருது, அதுவும் ப்ளஸில் வருது. ஸோ நான் இந்த வேல்யூவை பின்னாடி பேஜில் நான் எழுதிக்கிறேன். ஸோ cos theta is equal to 0.26. அதாவது நான் இது வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன். ரவுண்டு வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காஸ் இன்வர்ஸோட வேல்யூ எடுக்க ஈஸியாக இருக்குன்றதுனால நம்மளோட மெயின் எய்ம் டீட்டா கண்டுபிடிக்கணுன்றதுனால டீட்டாவை இந்த பக்கம் வச்சுட்டு காஸ் இன்வர்ஸ் ஆக்கிடுறேன். அதாவது 1/cos. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். 1/cosஐ காஸ் இன்வர்ஸ்னு சொல்லலாம். ஓகே இப்போ பார்த்தோன்னா நம்ம காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 0.26 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் காஸ் இன்வர்ஸ் 0.26 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 74.92 வருது. ஸோ இது 9க்கு மேலே இருக்குது. ஐ மீன் 5க்கு மேலே இருக்குது. அப்படி 9 வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரவுண்ட் பண்ணி டீட்டாவோட வேல்யூவை 75 டிகிரி அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டியோட ஆங்கிள். அதாவது அவங்க கேட்ட மேக்ஸிமம் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆங்கிளை வச்சு வெலாசிட்டி வந்து எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சலாம். அதாவது இந்த ஆங்கிளை வச்சு தான் இந்த வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதை வெலாசிட்டி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ விபி மேக்ஸ், இப்போ நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறதுனா நம்ம மேக்ஸ் டபிள்யூ ஒமேகா. ஸோ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். ஒமேகா ஆர் இன்ட்டு சைன் டீட்டா ப்ளஸ் sin 2 theta by 2n bracket plus. ஓகே இப்போ பார்த்தோன்னா ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.94 ரேடியன்ஸ் பர் செகண்டு. ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 300. ஆக்சுவலாக இந்த சம் போடும்போது இதை மீட்டரில் வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ நம்ம இந்த சம்மில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம நம்ம யூஸ் பண்ணுறோன்றப்ப நம்ம வந்து இதை மீட்டரில் தான் இந்த சம்மில் போடணும். ஆக்சுவலாக இந்த சம்முன்னு இல்லை, இதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸுமே, இதில் இருக்கிற இந்த 3 ஃபார்முலாமே நம்ம ஆர் யூஸ் பண்ணும்போது அதை மீட்டரில் தான் வச்சுருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து 300
எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதை என்ன பண்ண போகிறோன்னா 0.3 மீட்டர்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல 0.3 மீட்டர்ஸ், அதாவது 10⁻³ ஓகே பை சைன் தீட்டாவோட வேல்யூ 75 நம்ம கண்டுபிடிச்சோன்னா 75 டிகிரி ப்ளஸ் சைன் 2 × 75 by 2 n is equal to L/R. ஸோ n is equal to L/R அப்படின்றப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏற்கனவே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணலை. ஸோ நம்ம L/R n is equal to since n is equal to அதாவது எல்லோட வேல்யூ வந்து நம்ம 0வில் போடுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ L/R அப்படின்றப்ப 1000 by 300. $3.33 ஓகே. ஸோ 3.33 வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம இது போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கால்குலேட்டரில் நம்ம கால்குலேட் பண்ணாலே முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து 20.94 × 0.38. ஸோ நம்ம இதை இப்படி போட்டோம்னா என்ன வருதுன்னா 6.something வருது, 6.282 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்ட்டு இதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சைன் 75 டிகிரி ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் போட்டுட்டு தெரியுதா, கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே நான் பார்க்கல. ஓகே சாரி. ஓகே சைன் 2 × 75 ப்ராக்கெட் க்ளோஸ், கீழே சைன் கிடையாது, வெறும் எக்ஸ்ட்ரா 2 × இந்த இடத்துல என்னோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணல. 3 ஓகே கரெக்டாக இருக்குது. 2 × 3.33 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா 1.041 அப்படின்னு வருது. ஸோ இன்ட்டு 6.282 அப்படின்னு இன்க்ளூட் பண்ணோன்னா என்ன வருதுன்னா நமக்கு ஒரு வேல்யூ வருது 6.3 வருது. ஸோ இதில் உங்களுக்கு 6.5354 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஏன்னா நான் வந்து ஃபுல் கால்குலேஷனையும் போடலன்றதுனால அது கால்குலேட்டரோட எரராக கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு 6.5 சம்திங் வந்துச்சுனாலே நீங்கள் போட்டிருக்க சம் கரெக்ட் அப்படின்ற மாதிரியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா விபி மேக்ஸ், அதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.53 m/s. ஸோ நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே மீதம் உள்ள ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அடுத்து ஒரு சம்மோட பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக புரியுன்றதுனால நம்ம அடுத்து நம்ம ஒரு சம்மோட அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.